அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் கே. சரவணன். நான் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் இன்னைக்கு என்ன புக் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் லேசினஸ். லேசினஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பேறிங்கிறது தான் இங்கே வந்து லேசினஸ் சொல்கிறாங்க. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு இந்த அந்த ஆத்தரோட பேரை வந்து அவர் சொல்லிக்க விரும்பல. லைப்ரரி மைண்ட் செட்டுன்ட்டு ஒரு பப்ளிஷர் கிட்ட கொடுத்து அந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனர் வராங்க. இப்போ அவங்க திங்ஸை டொனேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட பிறகு சில டோனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நேமை வந்து சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. எனக்கு வேணாம் நாங்கள் வந்து தேங்க்ஸ் லெட்டர் அனுப்பணும், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவோம். இல்லை வேணாம் எங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதன் மூலியமா நம்ம சேவாலயாவுக்கு ஒரு நன்மை நடக்குது. அதுதான் அதே மாதிரி தான் இந்த ஆத்தரும் பண்ணியிருக்காரு. அந்த லைப்ரரி மைண்ட் செட்டுன்ட்டு ஒரு பப்ளிஷர் கிட்ட கொடுத்து இந்த புக்கை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புக்குக்குள்ள போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லாரோட நிறைய பேரோட வளர்ச்சியை தடுப்பது தள்ளி போடுற பழக்கம் தான். தள்ளி போற பழக்கம் எதனால் ஏற்படுகிறது, அந்த தள்ளி போற பழக்கத்திலிருந்து எப்படி விடுவிப்பது அப்படிதான் இந்த புக்கு இப்போ சொல்றது. நம்ம யூஸ்வலா நம்ம 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அதை இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. மனிதர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க. நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வேலையை பாதியிலே நிறுத்திடுவாங்க. 3வது வித மனிதர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தான் எதை செய்யணும் நினைக்கிறாங்க அதையே கரெக்டா செஞ்சு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க முடிச்சிருவாங்க. தள்ளி போடுற பழக்கத்துக்காக 7 காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பு. இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போட்டிருக்கேன். ஒரு மாணவன் வந்து படிக்காமல் தேர்வு எழுதுறான்னு வைங்க. அவன் கம்மியா மார்க் வாங்கினா அவனோட ஆசிரியரோ அவன் நண்பர்களோ காரணம் இல்லை. படிக்காம இருந்த அவன் தான் காரணம். அதே போல படிக்க கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல மதிப்பெண் அவனுக்கு தான் வரும். அதனாலதான் இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. அளவுக்கு அதிகமாக நேர்த்தியை எதிர்பார்க்க கூடாது. இந்த பிபிடி நான் ஏன் இது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கானா, இந்த பிபிடி தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நான் சொல்ல போறேன். இப்ப இந்த பிபிடிக்காக நிறைய ஸ்டோரி ஆறு கண்டென்ட் வந்து நான் தேடி பார்த்துட்டே இருக்கும்போது பர்ஃபெக்ஷனா இருக்கணும் இந்த இதுக்கு அப்படின்ட்டு நான் நிறைய தேடி பார்த்துட்டே இருந்தேன். எதுவுமே இதுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கல. அதனால்தான் இது அம்புக்குறி போட்டிருக்கேன். இது என்னன்னா, இதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம்னா அதோட கருத்து மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. பர்ஃபெக்ஷனா இருக்குன்ட்டு நம்ம பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டுவது. ஒரு விஷயத்த நம்ம இப்போ ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கோம்னா, இப்போ அடுத்தவங்க எதனாச்சும் ஒரு வேலையை நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சரின்னு உடனே தலையாட்டக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற வேலையை அப்படியே நிறுத்திட்டு இப்போ வேற வேலையை கொடுத்துறா, அப்போ அதை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். அதனாலதான் இந்த சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு வேலையை நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கோம், பட்டுன்னு வேற யாராச்சும் வந்து நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அது உடனே சரி மேம் கொடுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வேலையை பார்த்து தான் இருக்கோம். அப்ப அதனால்தான் இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்குமே சரின்னு தலையாட்டக்கூடாது. உங்களுக்கு ஒன்று ஒரு வேலை பற்றியே வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. இது வந்து நம்ம எக்ஸாம்பிளா சேவாலயோட பிஓஏ போட்டிருக்கேன். பிஓஏன்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் ஆக்ஷன். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு இது பிஓ போடுவோம். டெய்லியுமே எல்லாருமே நம்ம குரூப்ல ஒவ்வொரு எம்ப்ளாயுமே நம்ம குரூப்ல ஒரு பிஓஎன்னு போடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்ட்டு போட்டு தான் வருவோம். அப்போ நம்ம ஹெட் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவன் இந்த வேலையை இன்னைக்கு பார்க்க போறான் அப்படின்ட்டு போட்டுட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த வேலையை அலோகேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிஓ போடுறது வந்து ஒரு நல்ல பழக்கம். நம்ம டெய்லி பேசிஸ்ல அந்த பிஓவை நம்ம போடணும். 24 hours நேரமும் வேலையை பார்க்கக்கூடாது. அதாவது 24 மணி நேரமும் வேலையை பார்க்கறது. நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை 8 மணி நேரத்தை வந்து வேலைக்காக, இப்போ வேலை பார்க்குறவங்க வந்து அந்த 8 மணி நேரம் வேலைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து படிப்புக்காக மட்டும்தான் அந்த 8 மணி நேரத்தை செலவிடணும். அடுத்த 8 மணி நேரம்னா ஆரோக்கியமான தூக்கம். அந்த 8 மணி நேரத்துல நல்லா தூங்கணும்.
அடுத்த 8 மணி நேரம் வந்து தனிப்பட்ட நேரம். அதான் நம்மளுக்குன்ட்டு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கிடணும். அது 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 எப்படி ஒதுக்கணும்னா, குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த டைமை, அந்த 8 மணி நேரத்தை. 6 அந்த நண்பருக்காக, இல்லைன்னா ஓய்வு, பொழுதுபோக்கு, தியானம் இது போன்றதுக்கு அந்த 8 மணி நேரத்தை நம்ம எப்படி வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நம்ம தனிப்பட்ட நேரமா இருக்கணும். காத்திருக்கும் பழக்கம். இப்போ ஒரு வேலையை செய்யணும்னா எதுக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு செயலை செய்யணும்னா அது அப்பவே செஞ்சிடணும். அதுதான் இது. எதுக்காகவும் காத்துட்டு இருந்தா தள்ளி போற பழக்கம் வந்துடும் சொல்றாங்க. ஃபார் இது எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் வந்து நேரம் வந்து யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. அது பாட்டு அது ரொட்டீன் வேலையா செஞ்சுட்டே தான் இருக்கும். 24 ஹவர்ஸும் அது ஓடிட்டே தான் இருக்கும். யாருக்காகவுமே அது நிக்காது. எல்லாருமே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வால் கிளாக் ஏன் நம்ம மேல மாட்டி இருக்குது? அது ஏன்னா காலம் நம்மளை விட உயர்ந்ததாக தான் இருக்கணும். அதனாலதான் அது மேல இருக்கணும். நம்ம மேலதான் பார்த்துட்டு டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. தவறான நண்பர்களை கூட வைத்திருப்பது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நண்பர்கள் வந்து என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஓ, நீ இது பண்றா, நல்லா பண்றடா அப்படின்ட்டு. சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க என்னன்னா, நம்ம எதை பண்ணாலுமே அதை விடு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், விடு பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு நம்மளை தட்டி கழிச்சுட்டே போவாங்க. அதனால தள்ளி போடுற வழக்கம் நம்ம அந்த விட்டுருவோம், அசால்ட்டா விட்டுருவோம். சரி விடு, இவனே சொல்லிட்டான், நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு. இதனால்தான் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, தவறான நண்பர்கள் கூட வைத்திருந்தா கூட தள்ளி போற காரணம் வந்து தள்ளி போற பழக்கம் வந்துருதுன்னு சொல்றாங்க. தள்ளி போற பழக்கத்திற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது? பகுதி 1ல எந்தெந்த காரணம் எதனா நம்மளா தள்ளி போடுறோம், அதனால் அந்த காரணங்களா 7 காரணங்கள் பார்த்தோம். இப்போ தள்ளி போற பழக்கத்திற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பதுன்னு பார்க்கணும். சின்ன வேலையை முதலில் முடிப்பது. இதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ரூல்னு ஒன்று இருக்கு. 2 மினிட்ஸ் ரூல்னா 2 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை உடனே டக்குன்னு முடிச்சிடணும். அதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும். எது சின்ன வேலை டெய்லி பேசிஸ்ல நம்ம எடுத்து அந்தந்த வேலையை நம்ம கரெக்டா பார்த்து முடிச்சிடணும். இப்போ நம்ம பிரெயின்குள்ள வந்து டோபமைன்ட்டு ஒரு ஹார்மோன், ஒரு இது இருக்கு. அது நம்ம எப்பப்ப நம்ம சந்தோஷமா இருக்குமோ அது அப்பப்ப அது ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா அந்த டோபமைன் வந்து நமக்குள்ள ஹார்மோனுக்குள்ள நம்ம ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓ, நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோமே சீக்கிரமா அப்படின்ட்டு அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, சின்ன வேலையை கூட முதலில் முடிச்சிடணும். பெரிய வேலையா அப்புறமா அந்த 10 நிமிஷம் இருக்கிற வேலையா 5 நிமிஷம் இருக்கிற வேலையெல்லாம் உடனே முடிச்சுட்டு பெரிய வேலையா அப்புறமா கடைசியா பார்த்துக்கிற மாதிரி பண்ணணும். 30 நிமிடத்திற்கு முன்பே எழுவது. ஒவ்வொரு நாள் அதான் எல்லாருமே இப்போ நீங்க டெய்லி ரொட்டீன் பேசிஸ்ல நான் என்னோட இதுல வந்து நான் 6 மணிக்கு எழுஞ்சுப்பேனா, அதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு எழுந்துச்சு நம்ம முடிக்க வேண்டிய வேலையை முன்னாடியே முடிச்சிடணும். அது 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்து நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அது டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. அது 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்து பாருங்க. எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நம்ம அந்த 30 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடலாம். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல பாருங்க. இதனால வந்து தள்ளி போடுற பழக்கம் வராதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்று ஒரு வேலைப்பட்டியை வைத்துக் கொள்வது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் POA. இது அந்த எக்ஸாம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில அதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நான் இதுதான் பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் மாரி எடுத்து நான் இந்த வேலையை நான் இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அந்த வேலை ஈஸியா முடியும். உங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவது. இப்போ என்ன வேலை செய்ய போறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வேலையை ஒதுக்கிக்குங்க. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அட்மின்ல இருக்கேன். என்னோட வேலை இன்னைக்கு இதுதான் இருக்குன்னா, இப்போ நான் வந்த பிறகு நான் தபால் என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். அந்த தபால் என்ட்ரியில ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அதுன்ட்டு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் அக்கேஷன் எடுப்பேன். அக்கேஷன் ஒரு 10 மினிட்ஸ்ல எடுக்கணும். அடுத்தது டோனர் ரிசிப்ட் ஒரு 10 மினிட்ஸ். அப்புறமா அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கி செஞ்சா தள்ளி போடுற பழக்கம் வராதுன்ட்டு சொல்றாங்க. அது இப்போ நான் வந்து என்னோட வேலைக்காக இந்த நேரத்தை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பர்சனலா அந்த வேலையை நம்ம எப்படி ஒதுக்கணும்?
உங்கள் பர்சனல் வேலையை பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இப்போ நம்ம காலைல எழுந்திருக்கிறோம், எழுந்துட்ட பிறகு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், காலை கடன் முடிக்கணும், அப்புறமா நம்ம குளிக்கணும், அது மாதிரி அந்தந்த ரொட்டீன் பேசிஸில் அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும், வேலைக்கு கிளம்பணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்குன்ட்டு அந்தந்த இதுக்காக நம்ம வந்து நேரத்தை வந்து ஒதுக்கணும். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இதுக்கு வந்து 888 ரூல்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் வந்து உங்க வேலைக்காக, அது உங்கள் தொழில், பணி, படிப்பு அல்லது தொழில் சார்ந்த செயல்களை வந்து செய்யணும். அடுத்த 8 மணி நேரம் வந்து ஆரோக்கியமா தூங்கணும். அடுத்த 8 மணி நேரம் உடற்பயிற்சி, குடும்பம், நண்பர்கள், பொழுதுபோக்கு, தியானம் அதுக்காக ஒதுக்கணும்னு சொல்றாங்க. இந்த புக்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம தள்ளி போடுற பழக்கம் எதனால வருது, தள்ளி போற பழக்கத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது தான் இந்த புக்கை பத்தி சொல்றாங்க. இந்த காரணத்தை உங்க பர்சனல் லைஃப்லயே வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் பேசிஸ்ல சரி இப்போ ஒரு வேலையை செய்யறோம்னா அதை நம்ம அப்படியே சோம்பேறியாவே செஞ்சுட்டே இருப்போம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் புக்ல சொல்றாங்க. அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலான்ட்டு ஒரு 4 ரூல்ஸை சொல்லி இந்த புக்கை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சரவணன். முடிஞ்சிருச்சு. ஏன்னா கமெண்ட் ஷேர் பண்றதா பண்ணுங்க, ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும். கொஞ்ச நேரம் பேசினாலும் நல்லா பேசுனீங்க. பிஓஏ பத்தி இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அழுவாதீங்க, நல்லா பேசிருக்கீங்க. அந்த கிளாக் இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்க ப்ரொசீஜர் மாதிரி நல்லா பேசுனீங்க. நல்லா இருந்தது சார். உங்களுடைய புக் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நல்லா இருந்தது சார். போன வாரம் எந்த ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபீலிங்ஸ் புரியுது. நல்லா இருந்தது சார். நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஆன்லைன்ல வேற யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? சிட்டி ஆபீஸ்ல யாரா கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? இங்க சிட்டி ஆஃபீஸ்ல ராகுல் பேசுறேன். சரவணா, ஆக்சுவலா நல்லா புக் ரிவ்யூ பிபிடிலாம் நல்லா பண்ணியிருந்தாடா நீ. ஆக்சுவலா ஏன்னா ஒன்று கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்ட. எல்லாத்துக்கும் நீ ஸ்டோரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த. பட் இன்னும் அதை இன்டெப்தா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா பாயிண்ட்ஸ் நீ போட்டிருந்த பாயிண்ட்ஸ் பிபிடில எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்தது, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ்டா நீ பண்ணியிருந்தாலே இருந்திருக்கும். மேபி நான் அங்க கூட இருந்திருந்தா பெட்டரா பண்ணியிருப்பேன். ஆகாஷ் என் சைட்ல இருந்து ஆகாஷ் சொல்றான். சரவணன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த பிபிடில எல்லா ஸ்டோரியுமே நான் படிச்சேன், நல்லா இருந்துச்சு. பட் ராகுல் சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்ட நேரம் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தா எங்களுக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நல்ல முயற்சி, பாராட்டத்தக்கது. நன்றி. தேங்க்யூ சார். இது என்னோட ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ, அதனால தான் நான் கொஞ்சம் இது முடிச்சுட்டேன். நான் அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் பெஸ்டா பண்ணுவேன்ட்டு நான் நம்புறேன் சார். சீக்கிரமா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ சார். வேற யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க யாராச்சும்? மேம், குட் ஈவினிங் மேம். அனுஷ்யா ஹியர். மேம் கேக்குதுங்களா? இது சரவணன் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நோட்ஸோட உட்காந்துருக்காங்க. பிபிடி வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவங்க 3-4 டேஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹி வாஸ் சோ நர்வஸ் ஆல்சோ. ஸோ பட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையா லவுடரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இப்போ சொல்லியிருக்காங்க நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன்னு. ஸோ நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ இவனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஃப்ரம் மை எண்ட். தேங்க்யூ சரவணன். இட் வாஸ் ஸோ நைஸ். தேங்க்யூ மேம். கஸ்வால கமெண்ட் சொல்ல வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஷேர் பண்ணட்டும். இனிய மாலை வணக்கம் சார். ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயங்களே வந்து நம்ம தள்ளி போடாம நம்ம கரெக்டா செஞ்சோம்னா பெரிய பெரிய விஷயங்களே சரியான இடத்துல செஞ்சு முடிச்சா நமக்கான வெற்றிகள் வந்து தானா வந்து சேரும். ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்களை, அழகான ஒரு ரகசியம் வந்து 10 நிமிஷத்துல சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கஸ்வால கமெண்ட்ஸ் அவ்வளவுதானுங்களா? வேற யாராச்சும் வராங்களா கமெண்ட் சொல்றதுக்கு? கீர்த்தி, ரேகா ஹியர். குட் ஈவினிங் ஆல். சரவணனோட ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ இது. நல்ல முயற்சி பண்ணியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக புக் எல்லாமே வந்து லைப்ரரி கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்து படிப்போம். பட் இவர் நிறைய ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணி என்ன புக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல அட்டெம்ப்ட், நல்ல முயற்சி போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தா நல்லாயிருக்கும்.
ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூன்றனால பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த கடிகாரம் ஏன் உயரமா நம்ம மாட்டி வச்சிருக்கோம், அது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும் அடிக்கடிக்கு. ஸோ அந்த இதுவும் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. 2 minutes ரூல், 3/8 ரூல், இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வேற யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்? மேம் உத்திரமேரூர் சிசில இருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்க மேம். மேம் அது ஷார்ட்டா சொன்னாலும் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைம் எப்படி கால்குலேட் பண்றது, 8 hours ஃபேமிலிக்கு 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்றது நல்லாவே இருந்துச்சு. பட் கிளாக்குக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இந்த சார் சொல்லி. பட் நல்லா இருந்துச்சு. டைம் எவ்வளவு மதிக்கிறோமோ அதுக்காக தான் அது அவ்வளவு உயரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த மெசேஜ் எல்லாமே ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு மேம். ஓவராலா புக் இது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கீர்த்தி, குட் ஈவினிங். ஹரிணி ஹியர், சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து. எஸ் மேம். ஆக்சுவலா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பிபிடி எல்லாமே ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். பட் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டதுனால ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தது. அந்த 3 ரூல், 8 ரூல் இந்த சொல்லியிருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்களோ நாங்களும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். பிஓஏ போடுறதா இருக்கட்டும், 8 hours ஸ்லீப்ஸ் எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் பெட்டராக இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். 7 கமெண்ட்ஸ் அவ்வளவுதானா? வேற யாராச்சும் ஷேர் பண்றீங்களா இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? கமெண்ட்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சரவணன், நல்லா பேசியிருந்தீங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பிபிடி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுல பாயிண்ட்ஸ்மே நிறைய இருந்தது. அதை டீப்பா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் குட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார்